அண்மைச் செய்தி. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை தாமதப்படுத்தும் நோக்கிலே செந்தில் பாலாஜி புதிதாக மனுக்களை தாக்கல் செய்து வருவதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கக்கூடும்? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மீண்டும் புதிதாக 3 மனுக்கள் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்களில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கின் விசாரணை முடியும் வரை இந்த வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும், இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்றும், அதே போல இந்த ஆவணங்களை தாக்கல் செய்ய கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாலும் இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் இந்த வழக்கினுடைய விசாரணையை தாமதப்படுத்தக்கூடிய நோக்கில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்திருப்பதால் இந்த மனுக்கள் மீது வாதிட கால அவகாசம் வழங்கக்கூடாது எனவும் வாதங்களை இன்றைக்கே கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இதையடுத்து நீதிபதி செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்காக இந்த மனுக்கள் மீதான விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.